சரி, ஒரு கற்பனைக்கு வச்சுப்போம். இதே மேகதாது பிரச்சனைக்காக கர்நாடக அரசு கர்நாடகாவுக்காக பேசுறதுக்கு ஒரு தமிழனை நியமிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்படியே இருக்கும். இந்நேரம் கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய கலவரமே உண்டாயிருக்கும். ஆளுங்கட்சியினரே ஆளுங்கட்சி எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒன்று நின்று மொத்தமாக மாநிலத்துக்காக நின்று இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு போர் பதற்றமே உருவாகிருக்கும். உடனடியாக இந்த பிரச்சனையிலேருந்து அந்த நபரை தூக்கிட்டு உடனடியாக அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டிருப்பாங்க. உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கும். இப்படி ஒரு முடிவே அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. அது அடுத்த கட்ட பிரச்சனை. அப்படி எடுத்தாலும் அங்கே உள்ள மக்களும் அங்கே உள்ள எதிர்க்கட்சிகளும் அங்கே உள்ள ஆளுங்கட்சியினர் சேர்ந்தவங்களே அந்த மாநிலத்துக்காக நின்றுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் போல் மக்களும் அரசியல் கட்சியினரும் கடந்து போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதார பிரச்சனையை பேசுகிற ஒருத்தரை நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு நம்மளுடைய வலிகளும் வேதனைகளும் புரியும். நமக்காக அவர் பேசுவார். நீங்கள் கர்நாடகாவை சேர்ந்தவரே நீங்கள் அனுப்புகிறீங்க. ஸோ அவரே தமிழ்நாட்டுக்காகவே பேசுகிறாருன்னு வச்சுப்போம். அவருடைய பொருளாதாரம் அவருடைய நிறுவனங்கள் எல்லாமே கர்நாடகா பெங்களூர் மாநிலத்தில் இருக்குது. ஸோ அவர் எப்படி நமக்காக பேசுவார்? அப்படியே பேசினாலும் அவருடைய பிஸ்னஸ் தான் அங்கே நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகும். ஸோ அவர் பேசினாலும் அவர் மாட்டிப்பார், பேசுகிறனாலும் அவருக்கு பிரச்சனை. ஸோ முதலமைச்சர் விஜயனுடைய ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவரை தமிழ்நாட்டினுடைய முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிற காவிரி பிரச்சனையுடைய பிரதிநிதியாக நீங்கள் டெல்லிக்கு அனுப்புறதுங்கிறது ஒரு தவறான முடிவு. ஸோ இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை உணர்ந்து சரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.